குறைந்த அரசு செலவில் அதிக பயன்பெறுதல் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கத்தை அடைய ஒரு உன்னதமான திட்டம் உருவாக்கப்படும். அதற்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் என பெயரிடப்படும். காந்தியடியுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரை நம்மளோட மாதிரி கிராமங்கள் திட்டத்துக்கு சூட்டுகிறோம். இதோட முதற்கட்டமா 10 ஊராட்சிகள்ல இந்த திட்டம் இப்போதே செயல்படுத்தப்படும். 9வதாக தொழில்துறை. தமிழ்நாடு இந்தியாவினுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும். மேக் இன் இந்தியா தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயிர் வர மாவட்டந்தோறும் நவீன தொழில் பூங்கா, ஒரு சிறப்பு தொழில் தொகுப்பு, பொது வசதி மையம் ஆகியவை அமைக்கப்படும். மின்னணுவியல் துறையில மதிப்பு கூட்டல் 5 மடங்காக அதிகரிக்கப்படும். ஐடி ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடி ரூபாயாக 2 மடங்கு ஆக்கப்படும். ஐடி துறையில் மட்டும் 2 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஜவுளி தொழிலும் நவீனமயமாக்கப்பட்டு திருப்பூர், கரூரிலே 35,000 தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்படும். தமிழ் மொழிக்கென்ற ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, ஒரு லாங் லாங்குவேஜ், அது போன்ற ஒரு மாடல் உருவாக்கப்படும். 10வது கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை. நம்முடைய உயிர்வளம் காப்போம் அவை அலைகளோடு போராடி வாழக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்களை வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். கடல் கூண்டு மீன் வளர்ப்பை ஊக்குவித்து உற்பத்தியை 200 டன்னிலிருந்து 400 டன்னாக உயர்த்துவோம். மீனவ மகளிருக்காக கடல் பாசி சாகுபடியை 15,000 டன்னிலிருந்து 30,000 டன்னாக வளர்ப்போம். உள்நாட்டு மீன் உற்பத்தியை 2.67 லட்சம் டன்னாக உயர்த்துவோம். மீன் விதை உற்பத்தியை 100 கோடியிலிருந்து 200 கோடியாக இரட்டடிப்பாக்கி புதிய அரசு மீன் பண்ணைகளை நிறுவுவோம். கால்நடை எண்ணிக்கையை 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக 3 கோடியாக உயர்த்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவோம். தீவன பஞ்சம் இனி தமிழ்நாட்டில் இல்லை என